எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா டே 43 and 44 சேர்த்து தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் தோசை ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பச்சை பயிறு தோசை, இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. இது வந்து ப்ரோட்டீன் தோசைன்னு கூட சொல்லுவாங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து. ஸோ சூப்பராக வந்து இது வந்து நம்ம 2 ஃபார்மில் எடுக்க போகிறோம். ஒரு டைம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளைனாக வந்து தோசை போட்டு எடுத்துக்க போகிறோம். இன்னொன்று வந்து பெசரட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம எக்கு, நம்ம இப்போ இட்லி பொடி, இல்லை உங்ககிட்ட என்ன பொடி இருக்கும், நான் வந்து முருங்கைக்கீரையில் பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த பொடி யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ மேலே ஆனியன்ஸ்லாம் போட்டு பண்ணோன்னா அது வந்து பெசரட்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 வெரைட்டியாக ப்ளைன் தோசை ஒன்று, எக்லாம் போட்டு ஒரு தோசை, ரெண்டு டைப்பில் உங்களுக்கு இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக வெறுமனே நம்ம இட்லி தோசை, நார்மல் தோசையே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு அப்பப்போ ஒரு சேஞ்சுக்காக இந்த மாதிரி பச்சை பயிறு தோசை, ராகி தோசை, அப்புறம் இல்லைனா நம்ம கோதுமை தோசை யூஸ்வலாக நம்ம எல்லோரும் அடிக்கடி வீட்டில் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி தோசைஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹெல்த்தியும் கூட, வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும், ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தோன்னா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ சூப்பரான அந்த பெனிஃபிட் உள்ள தோசை ரெசிபி தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே 1லேருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இன்னும் ஜஸ்ட்டு வந்து 6 days தான் இருக்குது நம்ம சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஃபோக்கஸ்டாக எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடுறோமோ அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஃபோக்கஸ்டாக, கான்ஃபிடென்ட்டாக வந்து உங்களோட சேலஞ்ச் ஃபினிஷ் பண்ணுங்கள். எல்லாருமே சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் ரெகுலராக கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்னும் இருக்க வந்து 1 week வந்து கமெண்ட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு யாருமே யோசிக்காதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டே 1லேருந்து நம்ம என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு நிறையா டிப்ஸு, இன்ஃபர்மேஷன்ஸ், ஐடியாஸு, ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது எல்லா வீடியோஸும் எடுத்து பாருங்கள். ஸோ இன்றைக்கிலேருந்து உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் 50 days நீங்களே சேலஞ்ச் பண்ணி உங்களால் எவ்வளோ ரிசல்ட் பார்க்க முடியுது அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள். நம்ம நார்மலாக வெயிட் லாஸ்ன்னு சொல்லிட்டு எந்த ஒரு மோட்டிவ், எந்த ஒரு ஃபோக்கஸ், ஒரு கோல் இல்லாமல் நம்ம பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு கிவ் அப் பண்ணிடுவோம். திடீர்னு சீட் டேஸ் வரும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச், ஓகே நான் 50 daysல ஒரு 5 kg வெயிட் கம்மி பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் பண்ணி ஒரு கோல் வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவீங்க, ஃபோக்கஸ்டாக எடுத்துகிட்டு போவீங்க. அதனால தான் சொல்கிறேன். முடிவு பண்ணிட்டேங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு உண்மையாகவே ஆசையாக இருக்குது, நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சப்போர்ட், ஒரு ஐடியாஸ் மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நிறையா யூஸ்ஃபுல் டிப்ஸும் நம்ம அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்க போகிறோம். இப்போ சேலஞ்ச் ஒரு லாங் சேலஞ்ச் பண்ணியாச்சு. கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துகிட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்பப்போ வந்து நம்ம சேலஞ்சஸ் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். ஏன்னா வெயிட்ன்றது ஸ்டேபிளாக இருக்க போகிறதில்ல, அது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், அந்த மாதிரி தான் அந்த கிராஃப் வந்து இருக்கும். ஸோ எப்போ நம்ம அதிகமாக போகுது, ஓகே நம்ம ஐடியல் வெயிட் விட 2 kg ± இருக்கலாம், அது வந்து ஓகே, ஹெல்தி தான், அக்செப்டபிள். அதுக்கு மேலே நம்ம போகும்போது கண்டிப்பாக நம்ம அந்த டைமில் ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்து ஒரு டயட் ஃபாலோ பண்ணி மறுபடியும் ஐடியல் வெயிட்டுக்கு வரணும். ஸோ இது ஒரு ப்ராசஸ், வந்து ஒரு லாங் ப்ராசஸ் தான். ஸோ வந்து நம்ம அப்பப்போ சின்ன சேலஞ்சஸ் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். அதிலெல்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆனோடனே நம்ம வந்து இன்னும் நிறையா டிப்ஸ் அப்பப்போ ஷார்ட்ஸாக நான் வந்து கொடுத்துட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ், எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு, ட்ரிக்ஸு, ரெசிபீஸு எல்லாமே வந்து அடுத்து கம்மிங் டேஸ்லேயும் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெலிவர் பண்ண என்னால் முடிஞ்ச எஃபோர்ட் போட்டு நல்லா எடிட்டிங்லேருந்து எல்லாமே ஒவ்வொன்றா கற்றுட்ருக்கேன். என்னோடய வெயிட் லாஸ் ப்ராசஸும் அப்படி தான். நான் பர்சனலாக ஒரு மென்டரோ அந்த மாதிரி ஒரு கைடோ இல்லை, நிறைய பேர் இப்போ வெயிட் லாஸ் வந்து நிறைய டயட்டிஷியன்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் டயட் சார்ட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் நான் போகலை. ஸோ நிறையா சேனல்ஸ் பார்த்து நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்டிவாக கேதர் பண்ணி அதில் எது உண்மை, எது வந்து சும்மா ஜஸ்ட் வியூஸ்க்காக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அனலைஸ் பண்ணி எது நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஒத்து வரும், எது வந்து நமக்கு ஹெல்த்தியான வே அப்படின்ற எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் வந்துட்டு நான் என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். நான் எது நினச்சி பண்ணனோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு சைட் எஃபெக்ட்ஸும் எதுவும் இல்லை, ஹெல்த்தியான வேல தான் நான் வந்து எடுத்துகிட்டு போனேன். நான் சாப்பிடாமையும் வெயிட் லாஸ் பண்ணவே இல்லை, 3 வேளையும் சாப்பிட்டேன். ஆல்டர்னேட்டிவ் ஃபுட்ஸு, ஓகேங்களா? அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஃபுட்ஸ் நிறையா எடுத்துக்கிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணேன். அது ரொம்ப ஒரு முக்கியமான காரணம். ப்ளஸ் டெய்லி ஒரு 10,000 steps வாக்கிங் பண்ணேன். இது 2 ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் என்னோட வெயிட் லாஸ் வந்து நான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனதுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு எது ஒத்து வரும், உங்கள் பாடி டைப்புக்கு எது அக்செப்டபிள் அப்படின்றது நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இல்லை எனக்கு அந்த மாதிரி ஐடியா இல்லை, என்னால் மென்டர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்க முடியும், டயட்டிஷியன் கிட்ட ஒரு டயட் சார்ட் வாங்கி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுவும் சூப்பர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் வாங்கி உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போங்க.
ஓகேங்களா. ஸோ தயங்கிட்டே இருக்காதிங்க, யோசிச்சுட்டே அப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது. நாளைக்கு பண்ணிக்கலாம்னு விட்டோம்னா அது அப்படியே போயிட்டே தான் இருக்கும். ஸோ முடிஞ்சளவு ஃபோக்கஸ்டாக இன்றைக்கி என்ன ஸ்டெப், அதுக்கான இன்றைக்கி ஒரு ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் வந்து உங்களோட வெயிட் லாஸ் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஓகேங்களா. ஸோ நிறையா டிப்ஸ் அண்ட் நிறைய ட்ரிக்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ யூடியூப்பும் நான் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு 1 இயர் கூட ஆகலை. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு விஷயமும் எப்படி வீடியோஸ் எடுக்கிறது, எப்படி எடிட்டிங் பண்ணுறது, எல்லாமே லேர்னிங் ப்ராசஸில் தான் ஸ்டில் நான் இருக்கேன். ஸோ இன்னும் நல்லா நிறையா கற்றுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் கண்டிப்பாக அழகாக எடிட் பண்ணி உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. சரி, ஓகே, இப்போ வாங்க நம்ம போய் தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பருப்பும் அரிசியும் போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். 3:1 ரேஷியோவில் எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ 3 பங்கு பச்சை பயிறு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 1 பங்கு வந்து அரிசி எடுத்துக்கோங்க. நான் வந்து பச்சை அரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி எது வேணால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2ம் போட்டுட்டு நல்லா 3-4 டைம்ஸ் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மேலே அந்த மாவு மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து போயிடும். ஸோ இது வந்து ஒரு 5 hours ஊற வச்சாவே போதும். இல்லை அப்படின்னா நீங்கள் நைட்டு படுக்கும்போது ஊற வச்சுட்டு படுத்தீங்க அப்படின்னா காலையில் வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் மாவு அரைச்சிடலாம். இப்போ நம்ம இந்த பச்சைப்பயிறு தோசைக்கு நான் என்னென்னலாம் போடுறேன், என்னோடய ஸ்டைலில் வந்துட்டு பச்சைப்பயிறு தோசை வந்து பண்ண போகிறேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ பார்த்தோன்னா இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வெறும் பச்சைப்பயிறு அண்ட் அரிசி மட்டும் போட்டு ஒரு 5 hours ஊற வச்சுருக்கேன். ஸோ நல்லா ஊறி உப்பி வந்துடுச்சு. இப்போது இது கூடவே வந்துட்டு நம்ம என்ன போட போகிறோம்னா டேஸ்ட் என்ஹான்ஸ் ஒரு சிலர் இதை அப்படியே போட்டு அரைச்சி எடுப்பாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கிறதுக்காக வந்துட்டு இது கூடவே நம்ம ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் பிடிக்கும்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு வந்து எடுத்துருக்கேன். ஸோ ஒன்றா போட்டு இப்போ அரைச்சி நம்ம தோசை மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து நம்ம கிரைண்டரில் போடணும் இல்லை, மிக்சிலேயே ஈஸியாக வந்து அரைச்சி எடுத்துடலாம். நமக்கு பச்சைப்பயிறு வந்து நல்லா ஊறிடுச்சு. ஸோ டக்குனே வந்து அரைப்பட்டுரும் ஈஸியாகவே. ஸோ நம்ம வந்து மிக்சி ஜாரில் மாற்றி மாவு அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ மிக்சி ஜாருக்கு நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பும் வந்து மாற்றியாச்சு. இப்போ நம்ம இது கூடவே வந்து எல்லாத்தையுமே போட்டுடலாம். ஸோ இஞ்சி அண்ட் பச்சை மிளகா, உப்பு, அப்புறம் வெங்காயம். நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் பிடிக்குன்னா அதுவும் போட்டுக்கோங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தோசை மாவு பதத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அதை நீங்கள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் போய் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அவ்வளோதான். மாவு வந்து சூப்பராக அரைச்சி வந்து எடுத்தாச்சு. ரொம்ப வலுவல்னு அரைக்கணும்னு இல்லை. நம்ம தோசை மாவு யூஸ்வலாகவே தோசை மாவு அரைப்போம் இல்லைங்களா, அரிசி கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கும். ஏன்னா பச்சைப்பயிறு வந்து சீக்கிரமாக நைஸாக அரைப்பட்டுரும், அரிசி வந்து கொஞ்சம் திப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ தோசை மாவுக்கு நம்ம அரிசி என்ன கன்சிஸ்டன்சியில் அரைப்போமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ சூப்பராக இது வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மாற்றிட்டு தோசை ஊற்றிடலாம். தவா நல்லா சூடாயிடுச்சு, நம்ம தோசை ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம எக்கெலாம் ஆட் பண்ணிடலாம். தோசை ஃபுல்லாக நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணல, சென்டரில் மட்டும் நல்லா மொத்தமாகிடும். அவ்வளோதான். இதில் நமக்கு தேவையான விஷயம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்டில் முருங்கைக்கீரை பொடி வந்து வச்சுருக்கோம். ஸோ நான் முருங்கைக்கீரை பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இட்லி பொடி இருந்தால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது கூடவே கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணோன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சுற்றி கொஞ்சமாக வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். நம்ம தோசை நல்லா வெந்து வரட்டும். ஸோ தோசை நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு ஒரு சைடு. அப்படியே திருப்பி விட்டுருலாம் நம்ம. இப்படி முருகில் வந்து நம்ம நார்மல் தோசை சாப்பிட்றோம்ல, அரிசி மாவு தோசை, அந்த அளவுக்கு வந்து நல்லா கிறிஸ்பினஸ் இருக்கும். பச்சை பயிர் அதிகமாக இருக்கனால லைட்டாக வந்து கொஞ்சம் டேஸ்ட் டிஃபர் ஆகுமே தவிர, நம்ம சைடிஷ்க்கு வந்து நல்லா காரமாக சட்னி, கார சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் சாம்பார் வச்சு தான் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி தோசைக்கு எல்லாம் வந்துட்டு முடிஞ்சளவு வந்து கார சட்னி ப்ரிஃபர் பண்ணுங்கள். நல்லா காரமாக புளிப்பாக அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். அவ்வளோதான். இன்னொரு சைடும் வெந்துச்சு, திருப்பிடலாம் தோசை. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இட்லி பொடியோ ஆனியன் ஏதோ ஒரு பொடி உங்கள்கிட்ட இருக்க பொடியை ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம எக் இல்லாமல் நார்மல் தோசையாக போட்டு எடுத்துக்கலாம். வெஜிடேரியன் இருப்பீங்க, ஒரு சிலர் எக்கு சாப்பிட மாட்டீங்க. நீங்கள் நார்மல் தோசையே நல்லா கிறிஸ்பியாக வரும். வயிறுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம ஃபுல்லாக பருப்பு தான், மேக்ஸிமம் 80% பருப்பு தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ வந்து வயிறுக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். நல்லா மெல்லிஸாக ஊற்றினோம்னா நல்லா கிறிஸ்பியான தோசை கிடைக்கும். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். பாருங்கள் கலரே பாருங்கள், நம்ம நார்மல் தோசை மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம அதில் எக் ஆட் பண்ணனால கொஞ்சம் திக்காக இருக்கும் தோசை. அது வந்து ஒரு தோசை சாப்பிட்டாவே நமக்கு வயிறுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி தோசைனா ஒரு 2 தோசை, பருப்பு தானே ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், சூப்பரான முருகலான நம்ம தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒன்று ப்ளைனாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா அதுலேயே எக் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் 2 ஃபார்மேட்லேயுமே இன்றைக்கி தோசை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஃபார்மில் எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி வந்துட்டு முருங்கைக்காய் போட்டு சாம்பார், அப்புறம் கொஞ்சமாக வந்து சன்னா மசாலா பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கிரேவி கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ இது வச்சு தான் நான் எடுத்துக்க போகிறேன். மோஸ்ட்லி வந்து சட்னிஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி, கார சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த தோசைக்கு எந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. வெயிட் லாஸ்க்கு சூப்பரான ஒரு தோசை ரெசிபி. நல்ல ப்ரோட்டீன் ரிச்சு. இது நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு பசியே இருக்காது. நல்ல பசி கண்ட்ரோல் ஆகும். வயிறு நல்லா மந்தமாக, ஏன்னா இது டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். வெட்னஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். பப்பாயா வந்து எடுத்துக்கிட்டு கூடவே வந்து ஒரு மீடியம் சைஸ் பனானா வந்து எடுத்துக்கிட்டேன். மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. லஞ்சுக்கு பார்த்தோன்னா கொஞ்சமாக ரைஸு, சொரக்காய் வந்து சிறுபருப்பு போட்டு கூட்டு பண்ணியிருந்தோம். அப்புறம் பீன்ஸ் பொரியல். யூஸ்வலாக இந்த நீர் காய்கறிகள்லாம் வந்துட்டு நம்ம வெயிட் லாஸ் டைமில் நிறையா எடுத்துக்கலாம். சொரக்காய், பொடலங்காய், பூசணிக்காய், சவுசவுக்காய், அப்புறம் பீர்க்கங்காய், இது எல்லாத்துலேயுமே கூட்டு மாதிரி பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் டின்னருக்கு பார்த்தோம் அப்படின்னா சப்பாத்தி தான் எடுத்துக்கிட்டேன். 2 மீடியம் சைஸ் சப்பாத்தி. சைடிஷ் வந்துட்டு நம்ம சன்னா இருக்கலாம், கத்திரிக்காய் சன்னா போட்டு காரக்குழம்பு மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நிறையா சன்னா வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே வயிறுக்கு ஃபில்லிங்காக இருந்தது. அப்புறம் நேற்று தேர்ஸ்டே பார்த்தாலும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். மாம்பழம் சீசன் இல்லைங்களா, ஸோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிட்றது. ஸோ கொஞ்சமாக பப்பாளி பழம், மாம்பழம், அப்புறம் பாதாம் வந்து எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா டொமேட்டோ ரைஸ் வந்து பண்ணியிருந்தோம். நிறையா வெஜிடபிள்ஸ் போட்டு கொஞ்சமாக டொமேட்டோ ரைஸு, பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணியிருந்தோம். ஸோ டயட்டில் ரொம்ப பொட்டேட்டோ எடுத்துக்கக்கூடாது, நான் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிட்டேன். டின்னருக்கு பார்த்தோம் அப்படின்னா கருப்பு கவுனி ரைஸில் கூழ் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ சூப்பராக வந்துட்டு கூழ் சாப்பிட்டு இன்றைக்கி டேவே முடிச்சாச்சு. முடிஞ்சளவு டின்னர் வந்து எர்லியராக சாப்பிடுங்க. ஒரு 5:30, 6 o'clock முன்னாடியே சாப்பிடும்போது நம்ம டயட் பண்ணும்போது எர்லியராக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், நல்லா சப்போர்ட் பண்ணும்.